என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் மகர ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் உங்களது வாழ்க்கையில் சனி பகவான் எப்படிப்பட்ட வழி விட்டிருக்காரு அல்லது வழி விடுறாரா, நீங்கள் தப்பித்து கொள்ள ஏதாவது கடைசி வாய்ப்புகள் இருக்கா, கச்சிதமாக உங்களை எப்படி லாக் பண்ணுறாரு சனி பகவான் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த வீடியோவை நீங்கள் உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பயனடைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க. சனி பகவான் இந்த வக்ர நிலையில் பொதுவாகவே ஒரு மகத்துவம் பெற்ற மகர ராசிக்காரங்கன்னு உங்களை சொல்லலாம். ஏன்னா உங்ககிட்ட பல நல்ல குணங்கள் இயல்பாகவே இருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தராரு அப்படின்னு பார்த்தா, யாருக்குமே இல்லாத ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குங்க. இதன் மூலம் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, துன்பப்பட்டிருப்பீங்க, துயரப்பட்டிருப்பீங்க, என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவிற்கு கூட ரொம்பவும் நொந்து போயிருப்பீங்க. கடந்த காலங்களில் பார்த்தா உங்களை ஏமாத்தினவங்க தான் அதிக பேர் இருந்திருப்பாங்க. உங்கள் மூலியமாக நிறைய பேர் பலனடைஞ்சிருப்பாங்க. உங்களது உழைப்பையோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற வருமானத்தை வாங்கியோ உங்கள் மூலம் நிறைய பேர் பலனடைஞ்சிருப்பாங்க. இதை நினச்சி நீங்கள் ரொம்பவும் விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அந்த காலகட்டங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சனி பகவான் மாற்றி தர போகிறாருங்க. மகத்துவம் பெற்ற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கும் இல்லாத ஒரு சிறந்த பலனை தரப்போகுதுங்க. அது என்னென்னா, பொதுவாக நீங்கள் எந்த ஒரு தோல்வி வந்தாலும் அதை கண்டு துவண்டு போக மாட்டீங்க. மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் ஜூன் 30 வக்ர பயிற்சி அடைகிறாருங்க. இந்த நிலையில் இதுவரைக்கும் உங்களது வாழ்வில் நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களுமே தீரப்போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்களா உங்களது பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து நல்ல தீர்வு காண முடியுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே கைகூடி வருங்க. நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியமும் வச்சு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை நீங்கள் தரிசனம் சென்று உங்களது பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சனீஸ்வர பகவானோட பூரணமான அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சனி பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குங்க. நீங்கள் ரொம்பவும் மன கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கவங்க இப்போ குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அதை தீர்க்க முடியுங்க. பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கலை, ஏற்ற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருந்தவங்களுக்கு எல்லாமே சிறந்த வேலை கிடைக்குங்க. வியாதிகள் உங்களை இதுவரைக்கும் ரொம்பவும் கொடுமைப்படுத்திட்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஒன்று போனால் ஒன்று, தலைவலி, கைவலி, கால்வலின்னு சொல்லி ஏதாவது வலியை அனுபவித்து கொண்டிருந்தவங்களா தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ தீருதுன்னே சொல்லலாங்க. உங்களது வியாதிகள் அனைத்தும் குணமாகி மருத்துவர்கள் செலவுகள் உங்களுக்கு குறையுங்க. 30லேருந்து ஒரு 50 வயதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சிங்களா கட்டாயம் நடக்குங்க. திருமணம் முடிவு அடைந்தவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணுவதற்குமே ஒரு நல்ல காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கல்யாணத்துக்காக காத்திருக்கவங்க எல்லாமே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. மேலும் இப்போ கும்பராசியில் இருக்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதன் மூலமும் இந்த முறை வக்கர பயிற்சி அடைய போகிறதன் மூலமும் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்றாருங்க. இதன் மூலம் இந்த வக்கர பயிற்சி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஜூன் 30 முதல் வக்கர பயிற்சி அடையும் சனி பகவான் அதன் பிறகு அக்டோபர் மாதம் 5 வரைக்குமே பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாருங்க. சனி பகவான் அவரோட இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான் தாங்க. ஏன்னா 2.5 வருஷம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு ராசியில் அமர்ந்து அவரோட பலன்களை கொடுப்பாருங்க.
மேலும் வந்துட்டு இவர் முன்னோக்கி சனி பயிற்சியாகவும் பின்னோக்கி சனி வக்கர பயிற்சியாகவும் மாறி மாறி பலன்களை தரக்கூடியவர்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொதுவாக தர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் செய்கிற செயலுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான்க. நன்மை செய்தவர்களுக்கு கட்டாயம் 7.5 சனி அஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் சரிங்க, நன்மை செஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பல மடங்கு நன்மையை தருவாருங்க. 7.5 சனியில் கூட நிறைய பேர் மேலும் மென்மேலும் வளர்ந்துருப்பாங்க, முன்னோக்கி போயிட்டு இருந்திருப்பாங்க. பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக அவங்க ஏதாவது நல்லது செஞ்சுருப்பாங்க. அதனால தான் 7.5 சனி பாதிப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்காதுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு எல்லாமே வந்துட்டு 7.5 சனி பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கூட ரொம்பவும் யாருக்காவது மனம் வருந்தபடி கூட ஏதாவது செஞ்சுருக்கலாங்க. அந்த மாதிரி காரியம் செஞ்சுருந்தா மற்றவங்களுக்கு ஏதாவது தீமை கெடுதல் செஞ்சால் சனி பகவான் உண்மையிலேயே பல மடங்கு தீமை தாங்க நமக்கு தருவார். அதன் மூலம் நம்ம சனி பகவானை மீது கோபம் கொள்வது ரொம்பவும் தவறுங்க. நாம் செய்த செயலின் கர்மாவை தான் சனி பகவான் நமக்கு பலனாக கொடுப்பாருங்க. இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை, ஆனால் கஷ்டங்கள் மட்டும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் மேலே வரவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலன்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா சனி பகவானோட பூரணமான அருளுமே கிடைக்குங்க. கெட்டவரெலாம் கிடையாதுங்க சனி பகவான். நன்மை செய்தவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்வார். நீங்கள் தொடர்ந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடவே சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா, தினமும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போ ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து காகத்துக்கு நீங்கள் வைக்கணுங்க. அந்த மாதிரி சாப்பாடு வச்சிங்களா கூடுதல் பலன் கிடைக்குங்க. சனி பகவானோட வாகனமாக விளங்கும் காகம், அதுக்கிட்ட ஒரு சிறப்பு பண்பு இருக்குங்க. அது என்னென்னா, எந்த ஒரு உயிரினத்திட்டுமே இல்லாத ஒரு சிறப்பு பண்புன்னே சொல்லலாங்க. அது பகிர்ந்து உண்ணும் பழக்கம் காகத்துக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. அப்படிப்பட்ட காகத்திற்கு நாம் சாப்பாடு வைக்கிறதன் மூலம் உண்மையிலேயே நல்ல பலன்கள் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. நீங்கள் தொடர்ந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு வாங்க, உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே கண்கூடாக காண முடியுங்க. மேலும் மகரம் ராசியில் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும், பொருளாதாரமும் நல்ல நிலைமைக்கு வரும், குடும்ப சூழ்நிலையுமே நல்லா இருக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பார்த்தா சற்று கவனமாக தாங்க இருக்கணும். உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. அதன் பிறகு வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் செலுத்தணுங்க. வேகமாக போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புனா நம்ம வேகமாக போகிறத தவிர்க்கலாங்க. குறித்த நேரத்திற்கு செல்வதை நீங்கள் ஒரு குறிக்கோளாகவே வச்சுக்கணுங்க. அவசர அவசரமாக கிளம்பி வேகமாக வண்டியில் பயணம் செய்யாதீங்க. வண்டி வாகனங்கள் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. அது இல்லாமல் வீண் வம்பு சண்டை ஏதாவது வந்தால் நீங்கள் விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் விலகி போயிடுங்க. வீண் சண்டைக்கு போகாதீங்க. யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் எதுவும் பேசாதீங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா தொழிலாளர்கள், அவங்கக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது தொழில் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம தொழில் நல்லா முன்னேறி போகணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மேலும் திருமண வாய்ப்பு உங்களுக்கு சரியாக அமைகிற வாய்ப்புங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல வரன்களை தேர்வு செய்து திருமண நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் திருமண முயற்சி நன்றாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் உள்ளவங்களோட ஆண்கள் பெண்கள் இருக்கீங்களா, அவங்களோட குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்கிறதுல சற்று கவனமாக இருக்கணுங்க. அதன் பிறகு மகர ராசியில் இருக்கவங்களுக்கு 2வது 3வது குழந்தைகளுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குங்கிறதுனால நீங்கள் அம்மன் வழிபாட்டை கூடுதலாக செய்யுங்க. அது கூடுதல் சிறப்பு தரும். மேலும் அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க. நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வரது பேசிட்டிங்களா பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் பதவிக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களோட மேல் அதிகாரி கிட்ட எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அது கூடுதல் பலன் தருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அமைஞ்சிருக்கு, என்ன பாதகமாக அமைஞ்சுது, என்ன சாதகமாக அமைஞ்சுது, நீங்கள் என்ன பண்ணால் அந்த பாதகத்துலேருந்து விலக முடியும் அப்படிங்கிறது இது வரைக்கும் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த பதிவில் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைங்க. கண்கூட அதனோட பலனை நீங்கள் காண முடியுங்க. மேலும் அனைத்து விஷயங்களையும் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி ஓட்டும் போது மிகுந்த கவனம் தேவைங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் செயல்படுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுங்க வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் நண்பர்களே. அனைத்து ராசிக்குமே சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தந்திருக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.